ராஜேஸ்வரி பிரியா மேம் நீங்க பதிவு செய்யுங்க. சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பயந்த சூழ்நிலை வாழ வேண்டியதா இருக்கே அப்படிங்கறத குறித்து பேச அழைச்சிங்க. அது குறித்து தான் பேசணும்னு நம்ம நினைக்கிறோம். இங்க வந்து சமூகத்துல வந்து ஆட்சியாளர்களை நம்ம வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு கிடையாது. மகளிர் ஆணையம் சொல்லிட்டு 40% 50% குற்றங்கள் இந்த 2022 பிறகு அதிகமா இருக்குன்னு நாம சொல்லல, குமாரி அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு நாம யாரும் மறுப்பு, சண்முகம் அவர்களும் சொன்னாங்க. இதுக்கு யாரும் மறுக்க முடியாது. அப்ப அந்த குற்றங்கள் ஏன் அதிகமாயிருக்கு, அதை ஏன் களைவதற்கு இந்த அரசு முன்னெடுப்புகள் என்ன எடுத்திருக்காங்க, இது குறித்து தான் நீங்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல நான் பர்டிகுலரா சொல்றேன், திமுகவில் உள்ளவர்கள் முதல்ல பெண்களை எப்படி நடத்துறாங்க, திரு பொன்முடி அவர்கள் மேடையில என்ன பேசினாரு, என்ன மாதிரியான ஆபாசத்தை அள்ளி இறைச்சாரு, அப்ப சகோதரி வந்து இது மாதிரி குரல் கொடுத்திருந்தா உண்மையிலே மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். இன்னைக்கு அவருக்கு மீண்டும் அவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க திமுக. இதே உதயநிதி அவர்கள் ஒரு எம்பி, ஒரு பெண் எம்பி அறிமுகப்படுத்தும் போது அழகான எம்பி அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு கல்வியில் சிறந்தவராக, அறிவில் சிறந்தவராக அப்படியெல்லாம் பார்க்கல. அவங்க பார்ப்பதே பெண்ணை ஒரு போக பொருளாக தான் பார்க்கறாங்க. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஆட்சியில ஏன் அதிகமாயிட்டுனீங்கன்னா பிரச்சனை திமுகல இருக்கு, அதனாலதான் அதிகமாயிருக்குங்கிறத நான் பேசுவேன். அதுக்கு வேணா அவங்க மாற்றுக்கிறது சொல்லட்டும், நான் நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லிக்கிட்டே போறேன். கனிமொழி அவர்கள் அமைச்ச மேடையில பெண் காவலரை பாலியல் சிங்கல் பண்ணாங்க, இல்லன்னு சொல்ல முடியுமா? நாங்க என்ன கட்டுக்கதையா சொல்றோம்? அப்ப இந்த கட்சியிலேயே இவ்வளவு பேர் இப்படி பெண்களை நினைச்சா அங்க உள்ள குற்றவாளி சொல்றாங்க, யாரு துரத்திட்டு போனாலும் பெண் பின்னாடி போனாலும் உடனே பெரிய நாங்க சட்டம்லாம் ஏற்றிட்டோம். திமுக கொடி கட்டின கார்ல பொம்பளை பிள்ளைங்க போன கார் பின்னாடி சுத்திட்டு போனதை பார்க்கல, நம்ம துரத்திட்டு போனதை பார்க்கல. ஒரு கொடியையோ ஒரு விஷயத்தையோ அவங்க பேனரா பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு திமுகவினர் எவ்வளவு குற்றங்கள், இன்னைக்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிருக்குன்னா அதற்கு காரணம் திமுகவினர் தான். நான் வந்து கட்சி சார்பா பேசுறேன், எந்த கட்சியுமே கட்சியை பத்தியே பேசலங்க. பெண்களை பத்தி பேசுவோம், பெண் குழந்தைகளை பத்தி பேசுவோம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகவும் பயமா இருக்கு, பல்கலைக்கழகத்துக்கு போகவும் பயமா இருக்கு, வீட்டுல இருக்கவும் பயமா இருக்கு. எங்கதாங்க போறது பெண்கள், என்னதான் பண்றது? காரணம் என்னங்கறத அரசியல். ஒரு செந்தில் பாலாஜி அவருக்காக உடனே வீடியோ போட்டார்ல, சீண்டிப்பார் தீண்டிப்பார் அப்படின்லாம் பேசினார்ல முதல்வர். ஒரு பெண் குழந்தை, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்காக ஒரே ஒரு வீடியோ பேசி போடுங்களேன். பெண்ணை தொட்டீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி வீரமா கொஞ்சம் பேசுங்களேன். அப்பா தானே நீங்க. ஏன் அப்பா வந்து கோயம்புத்தூர் சம்பவம் நடந்த உடனே உளுந்தடிச்சு ஓடி என்ன மாதிரி இடம், ஏன் இந்த இடத்துக்கு நீங்க போலீஸ் அலோ பண்ணீங்க? இதுக்குள்ள மக்களை இங்க யாருமே நடமாட்டம் இல்லையே, உடனடியா அந்த இடத்துக்கு போக விட. குற்றவாளிகளை எவ்வளவு விரைந்து பிடிச்சாங்க, யார் விரைந்து பிடிச்சாங்க? சுந்தரவல்லி குறிப்பிடும்போது சொன்னாங்க, நீங்க அதே கோயம்புத்தூர்ல நடக்கிற போது அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு காலகட்டம் எடுக்கப்பட்டது, இங்க எவ்வளவு குயிக்கா பிடித்தாங்க ஒரு 3 பேரை. நீங்க சம்பவங்களை ஒப்பிட்டே சொல்றேன். அவங்க குறிப்பிட்டது போல பொள்ளாச்சி சம்பவத்தோட ஒப்பிட்டு சொல்றேன். பொள்ளாச்சி சம்பவத்துல அந்த பெண்கள் விரும்பி ஒரு இடத்துக்கு ஒரு நபரை நம்பி போறாங்கல்ல, அந்த நபரால பாதிக்கப்பட்டாங்க. இதே சம்பவம் இந்த பெண் ஒரு நபரை நம்பி போனாங்கல்ல, அந்த இடத்துல அந்த ஆண்மகனால நடந்துச்சுன்னா அதோட விதம் வேறு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த காருக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க. அந்த ஆண் ஒருவேளை அவள்கிட்ட வந்து தவறான ரொம்ப அவளை ஃபோர்ஸ் பண்ணி வேற ஏதாவது பண்ணி அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அந்த சம்பவமே வேறு. அப்ப இந்த சம்பவம் இப்படி நடந்திருந்தாதான் நீங்க பொள்ளாச்சியோட ஒப்பிட முடியும். இது ஒரு ஆணும் பெண்ணும் சம்பவத்தோட ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு 3 பேரு கள்ளத்தனமா வித்துட்டு இந்த பார்ல மதுவை வாங்கி குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கிக்கிட்டு போய் கொடூரமான முறையில பாலில் அதை வன்கொடுமை செய்து அந்த பெண் எவ்வளவு மோசமான அந்த ஒரு பாப்பாவுடைய வீடியோவும் ஒரு தனியார் சேனல் வந்து வெளியிட்டாங்க. அண்ணா பேண்ட கழட்டாதீங்கன்னா, அண்ணா பிரச்சனையை சரி பண்றதுக்கு பதிலா நாம இது குற்றம் இல்லையா? குற்றம் தான். ஆனா அதுல வித்தியாசம் இருக்குங்கிற. நீங்க ஒரு சமூகத்துல பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசு தான், கவர்மெண்ட் தான், காவலர்கள் தான். அங்க ஏன் இரவு நேரம் ரோந்து பணி செய்யல அப்படிங்கறத முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும் கேட்கிறாரு, என்னை போன்றவரும் கேட்கிறோம். தனியா இருக்க இடம் சொல்றீங்கல்ல, அந்த இடத்துக்கு ஏன் இரவு நேரம் ரோந்து பண்ணி கொடுக்கல? ஏன் அங்க சிசிடிவி கேமரா வைக்கல? அல்லது அந்த இடத்தையும் நீங்க க்ளோஸ் பண்ணி வைக்கல, கவர் இது பண்ணிடலாம்ல, அடைச்சு வச்சிடலாம்ல? அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள யாருமே போக முடியாம ஆக்க முடியுமா? முடியாதா? ஏற்கனவே நிறைய கொலை நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை மட்டுமே நம்ம வர்றாங்க, அந்த சம்பவத்தை பாக்குறோம் மேடம், அந்த சம்பவத்தை பாக்குறோம், அதுக்கு நான் காவல்துறை நடவடிக்கை. ஆனா இது போன்ற சம்பவங்கள்ல வழக்கு பதிவு செய்யணும், காவல் நிலையத்துக்கு போகணும் அப்படிங்கிற தைரியம் அதிகமா இருக்கு. அதனாலதான் வழக்கு பதிவுங்கிற நம்பர்ஸ் அதிகமா இருக்கு. அது பெண்களை பொறுத்தது, அது தனி மனித பெண்களை பொறுத்தது. எப்போதுமே இருக்கிற அளவுலதான் இருக்கு. ஆனா இப்ப நடக்கிற கொடுமை வந்து ஒரு லெவலுக்கு அதிகமாவே போயிட்டு இருக்கு. நீங்க சொல்றது மாதிரி சொல்லிடுங்க. மாநிலங்கள்ல
இந்த பதிவு ரேஷியோ ரொம்ப கம்மி. ஏங்க, ஆனா தமிழ்நாட்டுல அந்த விழிப்புணர்வை நாம உருவாக்கி இருக்கோம், மக்களை சந்திச்சு பேசி உருவாக்கி இருக்கோம். அது பிரச்சனை இல்ல. நாம கேட்கிற ஒரே கேள்வி, பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவுக்கு எதிராக இமீடியட்டா ஒரு அரசு எடுக்கிறதுக்கும் சிபிஐ வந்து ஒரு கேஸ போட்டு கட்சிக்காரனை பிடிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சிபிஐக்கு போவேன்னு சொன்னாங்க, அதை கேளுங்க. நான் சொல்றேன் ரெண்டு விஷயம். அண்ணா பல்கலைக்கழகம், அப்புறம் அண்ணா நகர் சிறுமி போக்சோ கேஸ்ல அவங்க அப்பாவை அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல அனுப்பிச்சிட்டு அதுக்கு மெட்ராஸ் ஹெச்சி வந்து சுவமோட்டோ எடுத்தது கேட்டா சிபிஐ கேஸ் வேணான்னு அங்க ஒண்ணுமே நடக்கல, அந்த அப்பாவை அடக்கல. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயஸ்ரீயை சஸ்பெண்ட் பண்ணாங்க. நாங்க எழுதுவோம் அதை பத்தி. சார் ஒரு நிமிஷம், இவங்க எவ்வளவு சொல்றாங்கல்ல போலீஸ் பெண்கள் மேல் நடத்துற பாலியல் வன்முறை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? இன்னைக்கு 15 வயசு பிள்ளைய பள்ளிக்கூட யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு மாணவிய போலீஸ் பண்ணி போன மாசம் திருவண்ணாமலையில 2 பெண்கள் சார், ஆதிவாசி பெண்கள் போலீஸ் யூனிஃபார்ம்ல. ராஜேஸ்வரி மேடம் தொடர்ந்து பேச நான் அரசியல் பேசலங்க. தயவு செய்து நம்ம வீட்ல பெண் குழந்தைங்க பேச வரேன். எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க. இந்த பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும், ஒரு தாயாக எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு அரசு வேடிக்கை பார்த்தா நீங்க குற்றம் நான் பேசுறேன்.